சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவா தெரியுது நம்ம யாரை பகச்சிக்கிட்டாலும் இங்க பஞ்சாயத்து அப்படின்னு. சும்மாவா போயிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஏகே கூட நின்று போட்டோ எடுத்தது எல்லாமே அவர் தெளிவா தான் இருக்காரு. நம்ம வந்து யாருக்குமே பாகுபாடு கூட எல்லாரு கூடயும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா ஆங்கர் இல்லையா, அவர் தெரியும் இல்லையா, யாரையும் பகச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி. டக்குன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா வந்து அந்த மாதிரி எதுவுமே ப்ரமோஷனுக்கோ மற்ற விஷயங்களையோ தன்னை பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. ஆனா இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் ஒரு சீனியரை நம்மளுக்கு பேசுறாங்க. ஏன்னா கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா சூர்யா அவர்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் கெஸ்ட் என்ன சொன்னா அந்த ஒரு வார்த்தை ஒரு லட்சமா அதுல உட்கார்ந்து நீங்களும் எல்லாம் ஒரு கோடிலாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ இப்படிலாம் வந்து சிவகார்த்திகேயன் ஏன் திடீர்னு இதை பத்தி பேசாம இருக்காரு? ஏன்னா இவ்வளவு நாள் பெருசா போயிட்டு இருக்கு, நம்மளே இத்தனை வாட்டி பார்த்துருக்கோம், நமக்கு தோணுது இவ்வளவு விஷயம், ஒருவேளை உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் சிவா பண்ண மாட்டாரு அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இத்தனை பேர் பேசிட்டு இருக்கும்போது ஏன் சிவகார்த்திகேயனை பத்தி பேசல? அதை வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அப்படிலாம் யாரையும் காலி பண்ணி வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம் இல்லையா? ஏன் நீங்க சொன்ன டவுட் வருது அப்படின்னா, நீங்க சொன்ன 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஏன் சூர்யா இப்ப விஜய் காலி நீங்க சொன்னீங்கல்ல, கெரியர் வைஸ் பார்க்கும்போது துப்பாக்கியை கொடுத்துட்டாரு, ஆனா இப்ப தளபதி இடத்த வந்து ஒரு பிடிச்சிட்டாரு அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு சம்பந்தமே இல்லாம சூர்யா கொண்டு வந்து உள்ள எடுத்தாங்க? ஏன் அவரை பண்றாங்க?